ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு தரக்கூடிய சிம்லி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குயிக்காக. இதில் வந்துட்டு நிறைய ரிச்சான ப்ரோட்டீன் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் நிறைய இருக்குங்க. கேழ்வரகு மாவு, உப்பு, வேர்க்கடலை, எள்ளு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஆவியில் வேக வைக்கிறதால எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டயட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இது ஒரு 2 உருண்டை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். சீக்கிரம் பசி எடுக்காது, உடம்புக்கும் நல்லது. நல்லா எள்ளு, கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு வெடிக்க வைக்கணும். வேர்க்கடலை, கருப்பு எள்ளு, ஒரு பவுல் கேழ்வரகு மாவு, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பு அது மாவு 2 சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மாவு கூட அது கூட தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே உதிராக பிசையணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக உதிராக பிசையணும். இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் அப்படியே உதிராக வச்சுருக்கிற இந்த கேழ்வரகு மாவு, தண்ணி, உப்பு, மாவு எல்லாம் சேர்த்து இது மாதிரி தான் கொஞ்சம் உதிராக தான் வச்சுக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே அள்ளி வச்சுட்டு இந்த மாவு கூட இந்த பாத்திரத்தில் வச்சு அப்படியே வேக வைக்க வேண்டியதான். மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, எள்ளு எல்லாத்தையும் போட்டு 1-2 அரைக்கணும். வேர்க்கடலையும் எள்ளையும் இது மாதிரி 1-2 அரைச்சி வச்சுக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கேழ்வரகு மாவு. வெந்த கேழ்வரகு மாவை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த பொடி, வெல்லம் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை அதை உருண்டை பிடிச்சி, எங்கள் வீட்டில் பாட்டிலாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப உருண்டை பிடிச்சி தருவாங்க. அதுக்கு பேர் சிம்லின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்லி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேணுங்கிற அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நுணுக்கி வச்சுருக்க இந்த பவுடரையும் சேர்த்துட்டு அப்படியே இதை பிசைய வேண்டிதான். இது எல்லாத்தையும் சேர்த்து சூடாக இருக்குது, இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருவாங்க. இது வீணாகவும் ஆகாது. இதில் நிறைய ரிச் கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சத்தான உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பேக்கெட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இதை ஒரு உருண்டை பண்ணி கொடுத்தோம்னா நல்லது. வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்லி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.